வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. தண்டனை விவரங்கள் வருகிற ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக கருதுகிறேன். ஏன்னா காரணம், ஒரு 5 மாத காலத்திற்குள்ளேயே இந்த வழக்கை புலனாய்வு செய்து உச்சநீதி நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கண்காணிப்பின் பேரில் 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அதுல ஒருத்தர் பெண் ஆபீசர் உட்பட திறம்பட அவர்கள் புலனாய்வு செய்து அதை வழக்கை செஷன்ஸ் மகிழா நீதிமன்றத்துக்கு கமிட் பண்ணப்பட்டு அதையும் மிக விரைந்து 29 சாட்சிகளை விசாரணை செய்து முதல் 4 பிரிவுல மட்டும் வழக்கு பதிந்தால் கூட 12 பிரிவுகளின் கீழே அதுல ஐடி ஆக்ட், விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட், அதே மாதிரி பாரதிய நியாய சங்கீதா உட்பட 12 பிரிவுகளின் கீழே மிக திறமையான முறையில் அரசு வழக்கு சார்பாக வழக்கை எடுத்து நடத்தி அதுல 11 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா சொல்றது என்பது பாராட்டுக்குரியது. நாம் இன்றைக்கு பாலியல் ரீதியான வன்புணர்வு என்பது மிக கொடூரமான முறையில் தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிற போது நீதிமன்றத்தில் இது போன்றக்கூடிய குற்றவாளிகளை உடனடியாக அவங்களை கைது செய்து திறம்பட புலனாய்வு செய்து உச்சநீதிமன்றம் காட்டக்கூடிய வழிகாட்டு அடிப்படையில் விரைந்த நீதி கொடுக்கணும் என்ற அடிப்படை செய்திருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு பின்னால இந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டில் நமக்கு தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுடைய புலனாய்வு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாராட்டு என்று நான் கருதுகிறேன். என்ன கேட்டால் இதுல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி பல பெண்களை இது மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு அவரை வச்சு பிளாக்மெயில் பண்றது, பணம் பறிப்பது என்ற மட்டுமல்ல, பல திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருக்கிறதாக ஞானசேகரன் இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வழக்கில் பல பேர் சந்தேகம்லாம் சொன்னாங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதிலும் குறிப்பாக நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துறை கண்காணிப்பின் கீழே சிவமோட்டா எடுத்து அவங்க போட்டிருக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு அடிபடுத்து பிரமாதமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதே போல நீதிமன்றம் நம்முடைய மாண்புமிகு ராஜலட்சுமி அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மிக சிறப்பா இருக்குன்னு கருதுறேன். அதை இப்போ பார்க்க முன்னும் டவுன்லோட் பண்ணலாங்க. அது மட்டுமல்ல, ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை போது இந்த வழக்கில் பாலியல் வல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய பிரிவு 64 உபப்பிரிவு 1 என்று சொல்லக்கூடிய 376 அந்த ஈத்தாச தண்டனைக்கு 10 ஆண்டுகள் இருந்து வாழ்நாள் சிறை கொடுக்கலாம் போட்டிருக்கு. அப்ப நிச்சயமாக இது போன்றக்கூடிய ஒரு கொடூரமான செயலில் பற்றக்கூடிய நபர் சமூகத்திலேயே இருப்பதற்கு லாயக்கற்றவராக இருக்க காரணத்தினால நீதிமன்றம் நிச்சயமாக இந்த வழக்கில் அறுதிலும் அறுதான வழக்காக கருதி வாழ்நாள் சிறை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றதெல்லாம் 10 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு கூடியது. அதிகபட்ச தண்டனை என்பது இதுல வாழ்நாள் சிறை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காக நான் கருதுகிறேன். இது தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் அதே சமயத்துல காவல்துறைக்கும் நீதிமன்றம் கண்காணிப்பதற்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக கருதுறேன். விரைந்த நீதி என்பது சாத்தியம். இது போன்ற வழக்குகள் என்பதற்கு இந்த வழக்கு மிக சிறந்த உதாரணமா இருக்கும். பாலியல் குற்றவாளிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. மிக கொடூரமான ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்ப இவர் மீது 12 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் அப்படின்னும் நீதிமன்றம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லா பிரிவுகளுமே கடுமையான தண்டனைக்குரிய பிரிவுகளா இருக்கு, இந்த 12 பிரிவுகளுமே. அப்போ அந்த தண்டனை விவரங்கள் எவ்வாறாக இருக்கும்? நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க திரு பாப்பா மோகன்? உச்சபட்ச தண்டனை என்பது வாழ்நாள் சிறை, லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட். அதுல 64 சப்ளாஸ் 1ல பிஎஸ்எல் பிஎன்எஸ்ல வந்துருது உங்களுக்கு. அப்ப அதிகபட்ச தண்டனை இருக்கிற போது மற்ற தண்டனைலாம் இருக்கிறாங்க. இப்போ தொழில்நுட்ப பிரிவு 66, 67 ஐடி ஆக்ட் வரும்போது மேக்சிமம் 3 இயர்ஸ் தான் போறாங்க. அதுல அபராதம் மட்டும் அது 2 லட்சம் வரும். மற்றபடி இருக்கக்கூடிய பிரிவுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த விமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற பிரிவுகள் பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளுக்கு உட்பட்டு வருகிற காரணத்தினால அதிகபட்ச தண்டனை நிச்சயமா கிடைக்குங்கிற காரணத்தினால அதோடு இவர்கள் போறாமே கன்கரண்டா இணைக்கப்படும் நீதிமன்றத்துல நீதிபதி அவருடைய தீர்ப்புல. பாலியல் குற்றச்சாட்டுல நிறைய பெயர்கள் தொடர்ந்து வெளிவரத பார்க்கிறோம். நீங்க கூட இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இந்த பெண்களுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெற அந்த குற்றங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை இதன் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நிலுவையில் இருக்கிற மற்ற வழக்குகளுக்கும் விரைவில் ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு நம்பலாமா இந்த தீர்ப்பின் மூலமாக? அண்ணா யூனிவர்சிட்டி set up a new precedent in the trial arena. சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் விரைந்து நடத்துவதற்கும்
அதற்கு ஒரு உத்வேகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இது போன்ற பாலியல் குற்றம் செய்யும் நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமையுது. காவல்துறையிலும் இது போன்ற நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு இல்லாமலேயே அவங்க செய்யணுங்கிறதா முக்கிய நோக்கம். அதுக்கு ஒரு உத்வேகம் நான் கருதுறேன். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு வரவேற்கிறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பாப்பா மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.